ஸோ வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம். பிராண்டட் எடுத்து கம்மி விலையில் வாங்கினா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 8th இயர் செலிப்ரேஷனுக்கான ஒரு ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8th இயர் நம்ம இது வந்து ஸோ லாஸ்ட் இயர் 7th இயர் செலிப்ரேஷன் போடுறது சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டி 8th இயருக்கும் அதே மாதிரி ஒரு 5-6 ப்ராடக்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து நம்ம பிளான் பண்ணி போடுறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர், லக்ஷ்மி கிரைண்டர். ஸோ நம்மளாம் ஆடிக்கே நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். ஒரு 5 மாடல் கிரைண்டர் போட்டு 5 கோம்போ போட்டிருந்தோம். செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பண்ணி நம்ம அதிகமாக எது சேல்ஸ் ஆச்சோ அதில் வந்து நம்ம ஒரு மாடல் சூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நமக்கு அதிகமாக சேல்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கிரைண்டர்ஸ் தான். நம்ம 2 லிட்டர்ஸோட அதிகமாக நம்மளுக்கு வந்து 3 லிட்டர் கிரைண்டர் தான் சேல்ஸ் ஆச்சு. ஒன்று ஏபிஎஸ் பாடி, இன்னொன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் போட்டிருந்தோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இதுவும் தான் நிறைய சேல்ஸ் ஆச்சு. பட் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி இந்த வாட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏபிஎஸ் பாடி 3 லிட்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸாக நம்ம வந்து இது கோம்போ ஆஃபர் கிடையாது, கிரைண்டர் மட்டுமே நம்ம சூப்பரான ஒரு ப்ரைஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர், இந்த 8th இயர் செலிப்ரேஷன், இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செப்டம்பர் 15th வரைக்கும் தான் நம்ம இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் ஆகுமோ அது ஆப்ரேட் ஆகிறோம். இந்த 15th வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலே சொன்னால் இது வந்து 3 லிட்டர் டில்ட்டிங் மாடல் கிரைண்டர். இது நம்ம 1.5 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது வந்துடும். ஸோ சப்பாத்தி மாவு பிசைறது வந்துடும். கூடவே நம்மளுக்கு ஒரு தேங்காய் திருவுக்கு வந்துடும். 1.5 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 2 லிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ ரைஸ் தான் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை நம்மளுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 2 லிட்டர் நம்ம 2 வாட்டி அரைக்கிற மாதிரி ஆகிடும். வேறு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வாட்டி நம்ம 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்க முடியும். ஸோ அதனாலே வந்த கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80% மேலே 2 லிட்டர்ஸ்லேயும் 3 லிட்டர்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்க. அதனாலேயே மெயின் ரீசன் நம்ம வந்து 3 லிட்டருக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் பார்க்குறோம். ஸோ இந்த டில்ட்டிங் கிரைண்டர்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நார்மலாக நம்ம பார்த்தீங்க மாவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம டேபிள் டாப்லாம் நம்ம கையில் ஓட அப்படியே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு அந்த அவசியம் கிடையாது. இங்கே சைடில் ஒரு லிவர் கொடுத்துருப்போம். இந்த லிவரை ஜஸ்ட் லேஸாக அப்படியே புல் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் சாய்ச்சிக்கலாம். ஸோ மாவு ஈஸியாக எடுத்துடலாம். ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இந்த ஷோல்டர் பெயின்லாம் வந்து தூக்க முடியாது, அவங்களுக்குலாம் வந்து டில்ட்டிங் கிரைண்டர் வந்து ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்த விரல் அப்படியே லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் 2 லிட்டராக இருந்தாலும் சரி, 3 லிட்டராக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம வந்து டில்ட்டிங்கை வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். அதான் இது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் லிவரை புல் பண்ணுறீங்க, சாய்க்கிறீங்க, திருப்பி லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அதே மாதிரி வாஷிங்கே ரொம்ப ஈஸி. உங்கள் மாவெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ஒரு கிரைண்டர் ஒரு 2-3 வாட்டி சுத்தம் ரன் பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரி லிவரை புல் பண்ணி அப்படியே சாய்ச்சிங்கன்னா இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் உங்களுக்கு வந்து க்ளீனாகி வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வந்து மாவு எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மசாலா ட்ரம் ஒன்று கொடுக்குறோம். அதாவது நீங்கள் நிறையா குவான்டிட்டி, ஒரு கெஸ்ட்டெல்லாம் வராங்க, நம்ம 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கணும் அப்படின் போது இந்த ட்ரம்மை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக நம்ம அரைக்க போகிறோம், அரைக்க போகிறேன், வடைக்கு அரைக்க போகிறேன், 2 பேர் தான், 2 பேருக்கு அளவாக நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி சூப்பரான இந்த 1 லிட்டர் ட்ரம் கொடுக்குறோம். அதாவது இதில் வந்து நம்ம 1/2 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். அடைக்கி வடைக்கி இந்த சட்னிக்கு இந்த தேங்காய் சட்னிலாம் போடுறோம் இல்லையா, நம்ம அம்மிக்கல் அரைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும்னா இதில் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் மசாலா பண்ணுறோம் இல்லையா, இந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் மசாலா வந்து இதில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்லாம். நம்ம கேரளா கஸ்டமர்ஸ் நிறைய நம்மள்கிட்ட வந்து இந்த நான்வெஜ்ஜுக்கு மசாலா அரைக்கிறதுன்னு வாங்கிட்டு போவாங்க இந்த ட்ரம்மோட நம்மளுக்கு. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பெரிய ட்ரம்முக்கு முன்னாடி தான் சப்பாத்தி மாவு சேர்த்து தருவாங்க. நம்ம பிஎல்எஸில் பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரம்முக்கும் ஒரு சப்பாத்தி மாவு சேர்த்து கொடுக்குறோம். தேங்காய் திருவு வந்து காமன் தான். நீங்கள் அந்த ஒரே தேங்காய் திருவு 2 ட்ரம்லேயே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தனித்தனி கல் வந்துடும். பெரிய ட்ரம்முக்கும் உங்களுக்கு தனியாக கல் வந்துடும், சின்ன ட்ரம்முக்கும் தனியாக கல் வந்துடும். ஸோ 2 கல் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு மூடியே நம்மளுக்கு 2 மூடி வந்துடும். ஸோ
பெரிய ட்ரம்முக்கு ஒரு மூடி, சின்ன ட்ரம்முக்கு ஒரு மூடி. ஸோ 2 மூடி 2 கல். ஸோ உங்களுக்கு எல்லாமே டபுளாக வந்துடும். எக்ஸப்ட் நம்மளுக்கு இந்த தேங்காய் திருவள் தவிர்த்து ஈவன் லாக்கு கூட நம்ம 2 லாக் கொடுத்துருவோம். பெரிய ட்ரம்முக்கு ஒரு லாக்கு, சின்ன ட்ரம்முக்கு ஒரு லாக், 2 லாக் நம்மளுக்கு வந்துடும். இது எப்படி நம்ம இதை போடலாம்னா இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எஸ், அப்படியே போட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துரும். கல் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம அடக்கி ஆப்பத்துக்கு இதெல்லாம் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா சூப்பராக அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி எல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணிக்கலாம். நீங்கள் நான்வெஜ் மசாலாலாம் சூப்பராக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து தேங்காய் திருவணும் அப்படின்னா இந்த சின்ன இதுலேயே போட்டு நம்ம தேங்காயும் திருவிக்கலாம். ஸோ இந்த அப்படியே ஜஸ்ட் நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் திருவிக்கலாம். இதுலேயே நம்ம தேங்காய் திருவிடுறோம். தேங்காய் திருவிட்டு தேங்காய் திருவினதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கல் இருக்குல்ல, கல்லை போட்டிங்க அப்படின்னா பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை என்னெல்லாம் நம்ம சட்னிக்கு தேவையோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் அதான் அம்மிக்கல்ல அரைக்கக்கூடிய இந்த தேங்காய் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பசைறது அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி மாவு பசையும் போது மட்டும் இந்த லாக் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா கோதுமை மாவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரைண்டரை வந்து ஒரு 2 வாட்டி அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து பந்து மாதிரி திரண்டு வந்துடும். முதலே தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி இது ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கு மட்டும் இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 8th இயர் செலிப்ரேஷன் கோர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸில் போடுறோம். அதாவது ஒரு கிரைண்டர், ஒரு மசால் ட்ரம், இது ரெண்டுமே சேர்த்து இப்போ என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6,999 கொடுக்குறோம். 6,999 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதே 2 லிட்டர் நீங்கள் எடுக்கலாம். 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா 6,990 ரூபா. 6,990க்கு 2 லிட்டர் கிரைண்டர் ப்ளஸ் மசாலா ட்ரம் உங்களுக்கு வரும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆஃபர் போடலாம். ரெகுலர் ப்ரைஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கு மட்டும் வெறும் 9 ரூபா தான், 9 ருபீஸ் தான் நம்ம டிஃப்ரென்ஸு. 6,990 ரூபா. இது வந்து வெறும் 6,999 ரூபாய்க்கு ஒரு 3 லிட்டர் கிரைண்டரு, ஒரு மசால் ட்ரம், ஜஸ்ட் 9 ருபீஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான இந்த ஆஃபர் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுவும் திருப்பி சொல்கிறேன், செப்டம்பர் 15 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரெகுலராக இதுக்கு வந்து தனியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் ஆப்ரேட் ஆகுமோ அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். உங்களுக்கு வேணுன்றவங்க சீக்கிரமே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்க. இந்த ப்ரைஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஷிப்பிங்கும் ஃப்ரீ தான். நம்ம ஷிப்பிங் தனியாக சார்ஜஸ் வச்சு கொடுக்குறல. இதுக்கும் நம்ம இந்த ஆஃபர்லேயும் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறோம். 6,999க்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க சீக்கிரமே ஆர்டர் பண்ணிக்கிங்க. டைரெக்டாக வந்து நீங்கள் வாங்குறீங்க, நம்ம கொரியர் பண்ணுறோம், நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க, டைரெக்டாக நம்ம கஸ்டமர்ஸ் கடைக்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ், ஒரு 1500 ml ஹாட் பாக்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம். இது வந்து கொரியர் அமிச்சா அது கிடையாது. இங்கே டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹாட் பாக்ஸ் வரும். கொரியர் அமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹாட் பாக்ஸ் வராது. ஸோ நேரடியாக வாங்க முடிஞ்சவங்க நேரடியாக வாங்கிட்டு இந்த ஹாட் பாக்ஸும் கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள். ஸோ இதை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோலேயே அந்த நம்பர் வந்து டிஸ்பிளே இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரோட்டில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ், ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அதில் இறங்கி ஏறினோடனே இமீடியட் லெஃப்ட் தாண்டி போகாதீங்க. இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி மாதிரி சர்வீஸ் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் போர்டு இருக்கும். அந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 4வது படி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி சொல்கிறேன், டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ப்ரைஸிங் மட்டும் இல்லை, வெறும் 6,999 ரூபாய்க்கு அது கூடவே இங்கே டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது சூப்பரான இந்த ஒரு 1500 ml ஹாட் பாக்ஸை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். திருப்பி சொல்கிறேன், செப்டம்பர் 15th வரைக்கும் இந்த ஆஃபர். ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து அது வரைக்கும் தான் இருக்கும். கிரைண்டர் கிடைக்கும் உங்களுக்கு, ப்ரைஸிங் தான் கிடைக்காது. அதனால் வேணுன்றவங்க சீக்கிரமே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு போட்ட இந்த 8th இயர் செலிப்ரேஷன் ஆஃபர் ப்ரைஸிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 8th இயர் செலிப்ரேஷன் ஆஃபர் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.